ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆரியன் குருராஜ் சேனல். இன்றைக்கி ஆரியனுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு 3 வீக்ஸாக ஆரியனுக்குன்னு எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. அவ்வளோ கமிட்மெண்ட்ஸில் நாங்கள் மாட்டிட்டோம். ஸோ இன்றைக்கி ஆரியனை வெளியே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் சில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சென்னையில் தான் நாங்கள் அவுட்டிங். ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் பக்கத்துலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு சர்ச் பண்ணப்போ சரி ஃபீனிக்ஸ் மால் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே குட்டீஸ்க்காக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. எங்களுக்கும் வீட்டிலேருந்து பக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கேயே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சார் உள்ளே வந்ததுமே செம்ம என்ஜாய்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா க்ரௌடே இல்லை. வீக் டேயில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷன்ஸ் வந்து ஆஃப்டர் திவாலி அப்படியே வச்சுருந்தாங்க. திவாலி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முன்னாடி போயிருந்தால் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் எங்களால் திவாலி டைமில் ஒன்றுமே பண்ண முடியலன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். பட் அது எல்லாமே இப்போ ஆரியன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் என்ஜாய் பண்ணுறதுக்கு. உள்ளே என்ட்ரானதுமே ஒரு அட்ராக்டிவாக ஒரு பஸ்ஸு சுற்றிட்டே இருக்கும், டபுள் டக்கர் பஸ்ஸு. அது கிட்ஸுக்காகவே ஸ்பெஷலாக சுற்றும். அது ஆப்வியஸாக கிட்ஸ் பார்த்தா கேட்பாங்க. சரி ஆரியன் கேட்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் போய் டிக்கெட் வாங்கிட்டோம். என்ன ஒரு வருத்தம்னா அடல்ட்டுக்கும் சரி குட்டீஸ்க்கும் சரி சேம் ரேட்டு தான் டிக்கெட்டு, 100 per person. பட் டூ மச் தான். என்ன பண்ணுறது, குட்டீஸ்க்காக நம்மளும் எடுத்து தானே ஆகும். பஸ்ஸில் வந்து அடல்ட்டுக்கு உட்கார்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது குட்டீஸ்க்காக மாடிஃபை பண்ண பஸ்ஸு. இருந்தாலும் ஆரியனுக்கு கம்பெனி கொடுக்கணுமே, அதனால நானும் டேடியும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டோம். ஆரியனுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பஸ்ஸு. அதுவும் மேலே வந்து உட்காந்தா நல்லா சுற்றி பார்க்குற அளவுக்கு செம வியூ இருக்குது. ஆனால் ஒரே ரவுண்டில் வந்து இந்த ரைடை முடிச்சிடுறாங்க. பட் ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. எங்களுக்கு மேலே ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆரியனும் பார்த்துட்டு ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி அதுக்கும் போய் டிக்கெட் கேட்டோம். சேம் ரேட்டு தான், அடல்ட்டுக்கும் குட்டீஸ்க்குமே 100 தான். பட் இதில் ஆரியனை மட்டும் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தோம். யாருமே இல்லை குட்டீஸ் கம்பெனி கொடுக்கறதுக்கு. ஆரியன் மட்டும் தான் ட்ரெயினில் இருந்தான். ஆரியனுக்காக தான் இது ரைடே போகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆரியனுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு உட்கார வச்சுட்டோம். சரி அவன் மட்டும் போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் சார் வந்து ஒரு பயத்துலேயே இருந்தார். சரி தனியாக அனுப்ப வேண்டாம், அழுதுருவானோ ஒரு டவுட்லேயே சரி டேடியும் ஏறிட்டார் ட்ரெயினில். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இந்த ஃபன் சிட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே சொல்லவே வேண்டாம், கிட்ஸுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக அட்ராக்டிவாக செஞ்சு வச்சுருப்பாங்க. நாங்களும் விட்டுட்டோம், அவன் டயர்ட் ஆகுற வரைக்கும் விளையாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து சாருக்கு கிளம்புற ஐடியாவே இல்லை. சரி அப்படி இப்படின்னு ஏமாற்றி அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் வந்ததுமே நடந்து செம்ம டயர்ட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். சரி பசிக்குதே அப்படிங்கிறப்ப தான் டேடி வந்து சொன்னார் அவரோட ஃபேவரட் ஷாப் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கும் அவங்கவுங்க ஏரியாவில் ஒரு ஸ்பெஷல் ஷாப் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் டேடிக்கும் 25 இயர்ஸாக இந்த ஷாப்பை மிஸ் பண்ணாமல் இந்த ஏரியா வந்தால் சாப்பிடுவாராம்.
இங்கே ஸ்பெஷலே வந்து சமோசா தான். அதுவும் அங்கே கொடுக்குற சட்னி சூப்பராக இருக்குன்னு சொன்னார். நாங்களும் ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக நான் வந்து சமோசா சாப்பிடவே மாட்டேன். ஆனால் டாடி கொடுத்ததுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தது சூப்பராக இருந்துச்சு. நாங்களே 2 சாப்பிட்டோம். ஆரியன் ஒரு சமோசா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று வந்து ரோட்டு கடை ஒன்று இருக்குது. அங்கே வந்து சன்னா சமோசா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் ட்ரை பண்ணோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே 25 இயர்ஸ் மோர் தென் 25 இயர்ஸ் ஓல்டு கடை தான். வீட்டுக்கு போகிற ஆன் த வேல எங்களோட ஃபேவரட் பார்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மிஸ் பண்ணுவோம்? இவ்வளோ தூரம் வந்துட்டு சரி அங்கேயும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியனை கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆரியனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்க்கு. ஆனால் எனக்கும் டேடிக்கும் இந்த பார்க்கில் நிறையா ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது. ஏன்னா இந்த பார்க் ஓப்பன் பண்ணி 3 இயர்ஸ் தான் ஆகுது. இது ஓப்பன் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஆளாக நானும் ஆரியன் டேடி மட்டும்தான் உள்ளே போனோம். அந்த டைமில் ஆரியன் வந்து பிறக்கல, 3 இயர்ஸ் பிஃபோரு. ஸோ எங்களுக்கு இதில் நிறையா ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஜாகிங் வாக்கிங் எதுனாலும் இங்கே வந்துடுவோம். இங்கே வந்து 4 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து வெறும் வாக்கிங் ஸ்பேஸ் மட்டுமே இருக்குது. ஒரு ரவுண்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாவே மோர் தென் எனஃப். நானே இதில் 5 கேஜிஸ் குறைச்சிருக்கேன் இந்த பார்க் வந்தேன்னு பார்த்துக்கோங்களேன். ஆரியனுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டா சார் ரொம்ப குஷி ஆயிடுவார். ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஓடலாம். அவருக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் என்ன கொஞ்சம் ரெய்னி டைமு தூறிட்டே இருந்துச்சு. திடீர்னு மழை வேறு வந்துருச்சு. ஆனால் அங்கங்கே ஷெல்டர் இருக்கும். நாங்களும் நின்றுக்கிட்டோம். இது வந்து ஈகாலஜிக்கல் பார்க்கு. கண்டிப்பாக குட்டீஸ்க்கு பிடிக்கும், ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு. இந்த பார்க்கு நாங்கள் வந்தப்போ எப்படி இருந்துச்சு பாருங்களேன். பிஃபோர் பிக் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த அளவுக்கு க்ரீனிஷாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ரெய்னிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கிளம்பலாமா அப்படின்னு ஒரு டைலமாவில் இருந்தோம். அப்போ தான் சரி இன்னும் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு அவங்க டாடி சொன்னார். இங்கே ஒரு ஹட்டை இருக்குது பாருங்களேன். இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஸோ செம்ம மெமரபிள் எங்களுக்கு. சரி ஓகே இந்த ஹட்டு வரைக்கும் போயிட்டு நம்ம ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். வந்து பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பப்பீஸ் உள்ளே படுத்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் குட்டி பிறந்திருக்கும் போல். ஆரியன் அதை பார்த்ததுமே செம்ம குஷி ஆகிட்டார். அங்கேயே ஹால்ட் அடிச்சிடுவார். சரி ஃபீட் பண்ண வந்து பிஸ்கட் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் எப்போவுமே என் பேக்கில் வந்து ஒரு பேக்கெட் பிஸ்கட் இருக்கும். ஆரியனுக்கும் ஓகே, ஆரியன் ஏதாச்சும் டாகுக்கு போனாலுமே கொடுப்போம். ஆனால் அது பால் தான் குடிக்கும் போல். ஒரு டவுட்டில் தான் பிஸ்கட் வச்சோம். பட் ஓகே அதுவும் சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. பட் எங்களால் ரொம்ப ஃபுல்லாக பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நடந்து எங்களுக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கருப்பட்டி காப்பிக்கு போயாச்சு. சென்னை வந்துட்டு அஸ்வின் அங்கிளை பார்க்காம போனால் எப்படி? ஸோ அவரையும் பார்த்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டே இந்த அல்வா தான். எப்போ வந்தாலும் இந்த அல்வா நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ நான் அதை கொஞ்சம் வாங்கினதுமே மற்ற ஸ்நாக்ஸும் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போல்லாம் ஆரியனை கடைக்கு கூட்டிகிட்டு வந்தால் சார் வந்து ஏதாச்சும் சாப்பிட்டு வயிற்றை வந்து
ஃபில் பண்ணிடுவார். ஸோ இப்போல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை, தைரியமாக வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிட்டாரு. இப்போ அவருக்கு பிடிச்சதையுமே செலக்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு சார் வந்து அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாரு. இங்கே ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா உங்களோட கமெண்ட்டில் தான் எங்களுக்கு தெரியும் எங்கள் வீடியோ எந்த அளவுக்கு வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுது, குவாலிட்டியாக இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருக்கா, இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய் பாய் ஃப்ரம் ஆரியன் ஃபேமிலி.